அவங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க, சட்டை கிழிச்சுக்குவாங்க, சேரை உடைச்சிருவாங்க, எல்லாம் நடக்கும். முழுமையான வேட்பாளர் பட்டியல் வந்துருச்சா காங்கிரஸ்? இன்னும் வரல, தொகுதி மட்டும் தான் வந்துருக்குது. அதான் திட்டினுக்குறாங்களே. ஆனால் யார் நிற்க போகிறாங்கன்றது நான் கன்ஃபார்ம் ஆகலையா? அது கொஞ்சம் நஞ்சம் வரும். இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர்னா அவர் நிற்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொருத்தர் நிற்பாங்க. அது அப்படியே வரும். ஆனால் அந்த குழப்பம்ன்றது இன்னமும் திமுகக்குள்ள போயிட்டு தான் இருக்கா சார்? இப்போ வரைக்குமே தொகுதி பிரிச்சிட்டாங்கல்ல, இனி அவங்கவுங்க பாடு வேட்பாளர் பிரிக்கிறது. இப்போ சிபிஎம்முக்கு அவங்க கேட்ட தொகுதியெலாம் கிடைக்கல, திருவட்டூர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த தொகுதிக்கு ஏற்ற மாதிரி நிற்பாங்க. ஆனால் தேமுதிகக்கு வந்து எக்ஸ்ட்ரா சலுகைகள் நிறையவே இருக்கு. அவங்க கேட்ட 10 சீட்டும் கிடைச்சிருச்சு, ப்ளஸ் அவங்க கேட்ட தொகுதியும் கிடைச்சிற மாதிரி அந்த சந்தோஷத்தில் இருக்க மாதிரி இருக்கே சார். சில தொகுதியெலாம் மிரட்டியே வாங்கியிருக்காங்க. விருதாச்சலம் மிரட்டியே? ஆமாம், மிரட்டி தான். கடைசியில் நாங்கள் போகிறான்ட்டாங்க. அவங்க போகிறோம், ராஜினாமா கூட பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு. அப்புறம் முடிச்சுட்டு வந்து இந்த பைத்தியம் எத்தனை பேர் தான் பிடிக்கும்னு தெரில. ஆனால் ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்ற கேள்வியும் வருதுல்ல தேமுதிகவுக்கு. அது எல்லாருக்கும் வயிற்றுச்சலாகுது. என்ன அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி கொடுக்குறாங்களே அப்படி. அது இருக்க தான் செய்யுது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. எங்க விஜயகாந்த் அவர்களுடைய ஓட்டு விஜய்க்கு போயிடுமோன்ற பயத்தில் திமுக அவங்கள பிடிச்சி வச்சிருக்கான்ற கேள்வியும் இருக்கு சார். வட மாவட்டங்களில் பாமக இல்லை, விஜய் இல்லை, 2 பேரும் ஓட்டு பிரிச்சுருவாங்க. அந்த பயத்தில் தான் இவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இன்னொன்று அதிமுக கொஞ்சம் பலகீனமாக காமிக்கணும்.